அன்புள்ள அப்பா எபிசோட் நம்பர் 8. மணிவண்ணன் அந்த உணவில் செய்யப்பட்டிருந்த விளையாட்டை கவனித்து கொண்டே உணவருந்து விட்ட பிறகு அவர்கள் செல்வதற்காக வண்டி தயாராக இருக்கிறது என்று அந்த அடியாள் சொல்லும் பொழுது அவருக்கு பக்கத்தில் இருக்கும் செஃப்போ, சார் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உங்களை சின்னதாக ஃப்ராங்க் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி செஞ்சிட்டேன். இந்த விஷயத்தை பெருசாக எதுவும் நினைக்கல இல்லை நீங்கள் என்று அவர் கேட்க, அதற்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெறும் ஃப்ராங்க் தானே பண்ணீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சமைச்சிங்க. உங்கள் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் இன்னும் சாப்பிடணும் போல் நினச்சேன். ஆனால் பாருங்கள், என் வயிற்றில் அந்தளவுக்கு இடமும் இல்லை. சரி, இப்போ நான் கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், உங்கள் சார் யார் என்று மணிவண்ணன் கேட்க, என்ன சார் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? உங்களுக்கு உண்மையிலே யாருன்னு தெரியாதா? இந்த பங்களாவை பற்றின விஷயம் இந்த சுற்றுவட்ட எல்லா ஊருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் ஒருத்தருக்கு தெரியாதுன்றீங்க. சரி, குடும்பத் தலைவர்களில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டையும் மறந்து தானே போய் வேலைக்கு ஈடுபாடோடு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க? சரிங்க சார், உங்களுக்காக சார் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, வாங்க போகலாம் என்று மணிவண்ணனை ஒரு அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கே ஒரு மிகப்பெரிய சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தார் ஒரு நடுத்தர வயது மனிதர். அவர் மணிவண்ணனை பார்த்து, என்ன சார், நல்லா சாப்பிட்டீங்க போல என்று கேட்க, ஆமாம் சார், நான் உண்மையிலே நல்லா சாப்பிட்டேன். சார், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை சார். என்னை பார்த்தீங்கன்னா இந்த உலகமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்கவங்க நீங்கள் மட்டும்தான் என்னை தெரிஞ்சு வச்சுக்கல போல். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் நான் பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் அந்த வேலையை போய் பார்க்கணும் என்று எதில் இருக்கும் மனிதர் கூற, அதற்கு மணிவண்ணனும், சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்று கேட்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களை மேனேஜராக ப்ரமோட் பண்ண சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் அந்த ஆஃபீஸுக்கு போகலாம், எப்போ வேணாலும் ஆஃபீஸை விட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, என்னுடைய மகனையும் உங்களுடைய மகளையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நீங்கள் இதுக்காக எத்தனை கோடி சம்பளம் கேட்டாலும் நான் அந்த கம்பெனி கொடுக்க தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல என்பதை மீண்டும் அவர் அழுத்தி கூறினார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சார். நீங்கள் யாருன்றத நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்க, சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய அப்பா. அப்போது விஜயுடைய ஃப்ரெண்டோடைய அப்பானா எனக்கும் நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான். அதனால் இந்த உலகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் நானும் ஒருத்தன். என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொரு கம்பெனியில் போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்காது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறத நான் விரும்பலை. அதனால தான் உங்களை வேலையில் போக வேணாங்கிறத 2 முறை சொல்லி பார்த்தேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் விஜயை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். விஜயை நீங்கள் வளர்க்குற விதத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும். அதை நடத்தி கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று அவர் கூற, சார், என்ன சார், நீங்கள் பாட்டுன்னு கட்டளை மேலே கட்டளாக போட்டுட்ருக்கீங்க. இங்கே என்ன நடக்குது? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வரேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்களே. அது மட்டும் இல்லை, உங்கள் பையன் இன்றைக்கி தான் நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுட்டோமா அப்படின்னு கேட்டான். ஆனால் நீங்கள் பார்த்தா அவனை கூட்டிகிட்டு போய் வளர்க்குற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனாங்கிறதே எனக்கு சரியாக தெரியல சார். அது மட்டும் இல்லை என்று கேட்க, மணிவண்ணன், கொஞ்சம் நிறுத்துங்க. நான் விஜயுடைய உண்மையான அப்பா. ஆனால் அவன் சிரிச்சோ இல்லை சந்தோஷமாக இருந்தோ பார்த்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்து விளையாடி ஒருத்தவங்க கூட இருக்கானா, அவங்களுக்கு அவனை பிடிக்காமல் அவன் பண்ணதாக அர்த்தம் இல்லை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை தாராளமாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் அவனை வளர்க்கலாம். அதுக்காக எந்த சிரமமும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லை,
என்னுடைய பிள்ளை பல வருஷமாக வந்து தனியாக இருக்கான். அவன் சந்தோஷமாக சிரித்து விளையாடுறத பார்க்குறதுக்கு ஒரு அப்பனா எனக்கும் வந்து ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவனுடைய அம்மா இறந்த பிறகு அவனும் வந்து தனிமையில் வளர ஆரம்பித்தான். அவனால் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக சிரிக்கிறதையே வந்து மறந்துட்டான். அவன் முகத்தில் உங்கள் மூலியமாக சந்தோஷத்தை வந்து பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை அவனுக்கு லைஃப் லாங்கில் தரணும்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட நான் இதை வந்து ஒரு மகனை பெற்ற தந்தையாக வந்து ரிக்வஸ்டாக கேட்குறேன். நீங்கள் இதை பண்ணுவீங்களா என்று அவர் கேட்க, அதை கேட்டவுடன் சற்று மனம் தளர்ந்த மணிவண்ணன், உலகத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களின் நீங்களும் ஒருத்தவன் சொல்லிட்டு சொல்கிறீங்க. எத்தனையோ பேர் இருக்கும்போது என்ன எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க என்று அவர் கேட்க, மணிவண்ணன், ஒரு சில பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் காசை கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அவங்க ஒரு சில நேரத்தில் எப்போவுமே வந்து நல்லவங்களாக இருப்பாங்களாங்கிறது வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். நம்ம பிள்ளைகளை வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒரு பாதையில் கொண்டு போயிட்டாங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வருத்தம் அடைகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களை வந்து நான் வந்து பார்த்தேன், உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து நான் இதெல்லாம் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் தான் இதுக்கான சரியான ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்னுடைய மகன் அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் விளையாடிக்கிட்டு இருக்கான். நீங்களே வேணால் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பாருங்கள். அவன் இவ்வளவு சந்தோஷமாக விளையாடி இவ்வளோ வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை. சரி, இந்த சந்தோஷத்தை அவனுக்கு வாழ்நாள் முழுசும் நீட்டிக்க உங்களால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லை, அவனுடைய ஃப்ரெண்டு ஆஷாவும் அவன் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நீங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் விஜயை வளர்க்குற பொறுப்பை எடுத்துக்கணும் மணிவண்ணன் என்று அவர் கேட்க, ஜன்னலின் வெளியே விளையாடி கொண்டிருக்கும் இரு சிறு குழந்தைகளையும் பார்த்த மணிவண்ணன் தன் மனதுக்குள், ஓ, இவனுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கா? என்னதான் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளைக்கு வந்து சந்தோஷத்தை வந்து அவரால் கொடுக்க முடியல. அந்த சந்தோஷத்தை நம்ம மூலயமா வந்து கொடுக்க அவர் நினைக்கிறாரு. ஒரு தகப்பனாக அவர் ஆசைப்படுறதுல பெரிய எந்த விஷயமும் இல்லை. சரி என்று தன் மனதில் நினைத்து கொண்டு வெளியே விளையாடி கொண்டிருக்கும் விஜயை பார்த்தவுடன் அவருக்கு, சரிங்க சார், நான் வந்து இந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னால் வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறேன் என்று கூற, அதற்கு எதிரில் இருந்தவரோ, சார், இங்கே ஏற்றுக்கினதே எனக்கு போதும் சார். எப்போதும் என் மகன் இப்போ போல வந்து சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். அவனுக்கு தேவையானதை எல்லாத்தையும் வந்து நான் வந்து செஞ்சு தரேன் சார் என்று கூற, சார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், நானே பார்த்துக்கிறேன் என்று மணிவண்ணன் கூற, மணிவண்ணன், என் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி அவர் எழுந்து சென்றார். சென்றவுடன் அது ஒரு ஹாலோகிராஃப் என்பதை மணிவண்ணன் புரிந்து கொண்டார். இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஹாலோகிராஃப் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம், அப்போ அந்த மனுஷன் எங்கே தான் இருந்து பேசுகிறாரு என்று தன் மனதில் நினைத்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியே வந்து நிறுத்து அங்கே விளையாடி கொண்டிருக்கும் இரு குழந்தைகளையும் பார்த்து, எனக்கு ஒரு பையன் இல்லையான்னு இவ்வளோ நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வழி வந்து இப்போ வந்து நிவர்த்தி ஆகுது, எல்லாம் வந்து நன்மைக்கு என்று தன் மனதில் நினைத்து கொண்டு இருக்கும்போது, சார், உங்களுடைய மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு போக கார் தயாராக இருக்குது, நீங்கள் கிளம்பலாம் என்று அந்த அடியாள் கூற, நீ எப்பவுமே இப்படி தான் வெறப்பாக சுற்றிக்கிட்டு இருப்பியா? இந்த மாதிரி தான் விஜய்கிட்டையும் வந்து பழகுவியா என்று மணிவண்ணன் கேட்க, என்ன சார் பண்ணுறது, நான் ஒரு பாடி கார்டு, எப்பவுமே வந்து இப்படி தான் இருக்கணும். அதுவும் சரிதான், உங்கள் அப்பா எதுக்கு சொன்னாருங்கிறது எனக்கு வந்து நல்லா புரியுது. சரி, நாங்கள் இந்த ஸ்கூட்டர்லேயே போயிட்டுமா? சார், உங்களுக்காக கார் தயாராக இருக்குது சார், நீங்கள் என்னடா ஸ்கூட்டரில் போகலான்னு நினைக்கிறீங்க? தம்பி, இங்கே பாரு, அந்த பசங்க 2 பேரும் என்னுடைய ஸ்கூட்டரில் வரும்போது தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நீங்கள் காரில் எங்களை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி கூட்டிகிட்டு போனீங்கன்னா வெளியே இருக்க சந்தோஷத்தை அவங்க எப்படி அனுபவிப்பாங்க? அதனால் நான் என்னுடைய ஸ்கூட்டர்லேயே அவங்கள கூட்டிக்கிட்டு போகிறேன் என்று கூற, அங்கே விளையாடி கொண்டிருக்கும் விஜயின் ஆஷாவுக்கும் அருகில் சென்ற மணிவண்ணன், விஜய் தம்பி, நீங்கள் தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வரலாம்.
நீங்கள் இப்போவே உங்களுடைய உடைகளை எடுத்துக்கிட்டு வரீங்களா என்று கேட்க, ஐயா ஜாலி ஆஷா, இனிமேல் நீயும் நானும் ஒரே வீட்டில் தான் இருப்போம், நம்ம டெய்லி அதுக்கப்புறம் விளையாடலாம் என்ன என்று விஜய் கூற, அப்பா அண்ணா அப்போ நம்ம கூட தான் இருப்பானா என்று கேட்க, அவரோ அதுக்கப்புறம் விஜய் எப்போதும் நம்ம கூட தான் இருப்பான் என்று கூறி தலையாட்டினார். அதன் பிறகு விஜய் தனது ரூமிற்கு சென்று சில துணிகளை எடுத்து ஒரு பெட்டியில் எடுத்து கொண்டு வெளியே வர, தம்பி நீங்கள் இதை வச்சுட்டு போங்க, நாங்கள் கொண்டுட்டு வந்து வீட்டில் கொடுக்குறோம், நீங்கள் வண்டியில் கிளம்புங்க என்று கூற, மீண்டும் அந்த ஸ்கூட்டரில் இரு குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு மணிவண்ணன் வெளியே சென்றார். அதன் பிறகு சிறிது நேரத்தில் அவர் வீட்டிற்கு சென்ற பிறகு அங்கே ஆஷாவிற்காக காத்து கொண்டிருந்தால் அவளுடைய அம்மாவான செல்வி இன்னொரு பையனை ஏற்றி கொண்டு வருவதை பார்த்து, ஏங்க யாருங்க அந்த பையன், எதுக்கு இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்று அவள் கேட்க, உள்ளே வா செல்வி, உள்ளே போயிட்டு நம்ம இதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் என்று கூறி அவர்களுடைய மனைவியும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். விஜயும் சற்று தயக்கத்துடன் வெளியே நிற்பதை பார்த்து, விஜய் என்னப்பா இது நம்மளுடைய வீடுப்பா, ஏன் வெளியே நிற்கிற, வா உள்ளே போகலாம் என்று கூறி விஜயும், தம்பி வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாப்பா என்று கூறி அவர் அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். ஏங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்னங்க பதிலே சொல்லாமல் அந்த பையனை கூட்டிக்கிட்டு வரீங்க, அதுவும் வலது காலை வச்சு கூட்டிகிட்டு வரீங்க, இங்கே என்ன தான் நடக்குது, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு முதல்ல போங்க என்று அவள் கேட்க, அதற்கு வா நான் பதில் சொல்கிறேன் என்று மணிவண்ணன் கூறிவிட்டு நால்வரும் உள்ளே சென்றனர். அங்கே சென்றவுடன் ஆஷாவின் அறையை காட்டி, தம்பி இதுக்கப்புறம் நீ இங்கே தான் வந்து தங்க போகிற, இதுதான் உன்னுடைய அறை என்று கூற, அப்பா இது என்னுடைய அறை தானே, இது ஏன் விஜய் அறைன்னு சொல்கிறீங்க என்று அவர் கேட்க, இதுக்கப்புறம் விஜயும் நீயும் இந்த அறையில் தான் தங்க போகிறீங்க, இதில் என்ன இருக்குது என்று கூற, ஐயா ஜாலி என்று கூறிக்கொண்டே ஆஷாவும் விஜயும் உள்ளே சென்று கட்டலின் மேலே எகிரி குதித்து கொண்டிருந்தனர். அதை பார்த்து மணிவண்ணன் சிறு புன்னகையுடன் திரும்ப எதிரில் முறைத்தவாறே செல்வி நின்று கொண்டிருந்தாள். என்னங்க நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நீங்கள் பதிலே சொல்லாமல் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இதுதான் உன் வீடு, இதுதான் ரூம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் நான் கேள்வி கேட்கறதுக்கு என்னங்க அர்த்தம், எனக்கு ஒழுங்கு மரியாதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அவள் கோபமாக கேட்க, அதற்கு அவரோ, செல்வியின் கேள்விக்கு விடை கிடைக்குமா, மணிவண்ணன் சொல்ல போகும் தகவல் என்ன, விஜயின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் திருப்பங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். அன்புள்ள அப்பா, நான் உங்கள் RR கிங்ஸ் துரை.